பிரிக்ஸ்ன்றது நேட்டோ மாதிரி இராணுவ அமைப்பு கிடையாது. நேட்டோ உலக நாடுகள் மேலே ஆதிக்கம் செலுத்துகிற மாதிரி பிரிக்ஸ் ஆதிக்கம் செலுத்த உருவாக்குன அமைப்பு கிடையாது. ஆனால் நேட்டோ மூலமாக மேற்குலக நாடுகள் உலகத்து மேலே செலுத்துகிற பொருளாதார ஆதிக்கத்தை குறைக்கவே பிரிக்ஸ் 2ஆம் மற்றும் 3ஆம் உலக நாடுகளால் நிறுவப்பட்டது. 2001 பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா இந்த 4 நாடுகளும் பிரிக்ன்ற அமைப்பை உருவாக்குறாங்க. 2008 அமெரிக்காவில் ஏற்பட்ட பொருளாதார சிக்கல் உலகத்தை பாதிக்க அதை பயன்படுத்தி 2009 முதல் பிரிக் மாநாடு ரஷ்யாவில் நடத்தப்படுது. ஆரம்பத்தில் சவுத் ஆப்பிரிக்கா பிரிக்ல இணைய தயக்கம் காட்டினாலும் 2010 பிரிக்ல சவுத் ஆப்பிரிக்கா இணையுது. அதிலிருந்து பிரிக்ஸ்ன்னு பெயர் மாற்றம் செய்யப்படுது. பிரிக்ஸ்ன்றது பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா இந்த 4 நாடுகளோட முதல் எழுத்தை வச்சு உருவாக்கின பெயர் தான் பிரிக்ஸ். மேற்குலக நாடுகளோட ஆதிக்கம் உலக வங்கியில் அதிகமாக இருக்கிறதால அதுக்கு இணையாக பிரிக்ஸ் ஒரு வங்கியை உருவாக்குது, நியூ டெவலப்மெண்ட் பேங்க் NDB. பிரிக்ஸினுடைய பவர் என்னன்னு பார்க்கலாம். உலக மக்கள் தொகையில் 43% பிரிக்ஸ் கைவசம் இருக்குது. உலக வர்த்தகத்தில் 17% பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள்கிட்ட இருக்குது. உலக GDPயில் 23%, உலக பரப்பளவில் 26% பிரிக்ஸ் கட்டுப்பாட்டில் இருக்குது. இதுதான் மேற்குலக நாடுகளை அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்குது. அமெரிக்காவை பொறுத்தவரை உலகம் முழுவதும் தங்களோட பணமான டாலரை தான் பொதுவான பணமாக பயன்படுத்துகிறாங்க. இப்போ பிரிக்ஸ் நாடுகளோட வங்கியான NDB மூலமாக புதிய பிரிக்ஸ் கரன்சி அடிக்க பிரிக்ஸ் நாடுகள் முடிவெடுத்திருக்கிறது மிகப்பெரிய மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும். ஏன்னா மற்ற நாடுகளோட கரன்சி மாதிரி கிடையாது US டாலர். உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளும் தங்களோட நாட்டு அரசுகிட்ட இருக்க தங்கத்தோட கையிருப்பை பொறுத்தும் பொருளாதாரத்தை பொறுத்தும் தான் பணத்தை அச்சிடுவாங்க. ஆனால் அமெரிக்காவை பொறுத்தவரை US டாலர்ன்றது உலக நாடுகள் தங்களோட வர்த்தகத்துக்கு பயன்படுத்தினா மட்டும்தான் அதுக்கு மதிப்பு இருக்கும். இல்லைன்னா அது வெறும் காகிதம் தான். அதனால தான் அமெரிக்கா பிரிக்ஸ் கரன்சியை ஆதரிக்க மறுக்குது. ஆனாலும் இந்தியா, ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் தங்களுக்குள்ள தங்களோட பணத்தை வச்சு வர்த்தகம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பிரிக்ஸ் கூட்டமைப்பில் 5 நாடுகளுக்கு மேலே வேறு நாடுகள் இணைக்கக்கூடாதுன்னு இருந்த கட்டுப்பாடு இப்போ தளர்த்தப்பட்டிருக்கு. அதனால் மேலும் 5 நாடுகள் இணைக்கப்பட்டிருக்கு. எகிப்து, எத்தியோப்பியா, இந்தோனேஷியா, ஈரான், ஐக்கிய அரபு எமிரகம் இது மட்டும் இல்லாமல் கூட்டணி நாடுகள்னு சில நாடுகள் இருக்குது. பெலாரஸ், பொலிவியா, கியூபா, கஜகஸ்தான், மலேசியா, நைஜீரியா, தாய்லாந்து, உகாண்டா, உஸ்பெகிஸ்தான். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்குறக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.